விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் குலதெய்வ வழிபாடு பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ மறுபடியும் நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம உண்மையாக ஒரு கடவுளை வீட்டுக்கு அழைக்கும் பொழுது, அந்த கடவுள் ஏதாவது ஒரு அதிசயம் நம்மளுக்கு பண்ணிட்டு போவார். நீங்களே பாருங்களேன், இந்த விளக்கில் அந்த ஒரு தீபத்தில் மட்டும் அந்த ஷேடோ அடிக்குது. இது என்ன பண்ணாலும் நம்ம அப்படி பண்ண முடியுமா? நிறைய விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். ஆனால் அந்த விளக்குலலாம் வந்து அந்த ஷேடோ அடிக்கலை. அந்த குலதெய்வத்துக்கு பண்ணுறது மட்டும் ஷேடோ அடிச்சுது. ஏன்னா நான் உண்மையாகவே வந்து குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுறேன். ஏதாவது குறை இருக்கா கடவுளே, எங்க வீட்டுக்கு வந்து எங்க குலத்தை காக்கிற தெய்வமே அப்படி சொல்லி அவ்வளோ மனமுருகி வேண்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த தீபம் வந்து அப்படி ஒரு ஷேடோ அடிச்சுதுங்க. அதுக்கப்புறம் காணும் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். தென் வெளியில் வந்து பார்த்தா அந்த துளசி செடியிலேருந்து வாசல் வரைக்கும் அந்த கருப்பு எறும்பு இது அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வரும். எப்போனா அந்த மார்கழி மாதம் விளக்கேற்றுவேன். விளக்கேற்றிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக இந்த எறும்பு இருக்கும். அந்த 30 நாளும் இருக்கும். அதுக்கப்புறம் காணா போயிடும். மறுபடியும் அதே டைமில் நான் விளக்கேற்றுறதுனால இதே மாதிரி மறுபடியும் வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு அதிசயம் எனக்கு வந்து டே 14 வந்து நடந்தது. கண்டிப்பாக அந்த வீடியோ டேக் பண்ணுறேன், போயிட்டு பாருங்கள்.